ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ. இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி காலகட்டம் வரலுமே உட்கார்ந்துருக்கார். அப்போ குடும்பஸ்தானத்தில் குருபகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் இருக்குதுங்க. இந்த நேர காலகட்டத்தில் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாரையே நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகின்றவிதிங்க. அப்போ உங்கள் ராசிநாதனாக இருந்து குரு பகவான் தனஸ்தானத்திலேருந்து பட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகும். அவன் 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசு உத்தியோகங்கள் வீட்டின் வாயில் கதை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம் அப்படின்றவிதிங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ஒரு ஆர்வம் காட்டி உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பெறறதுக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரலும் இருந்துட்டு இருக்கின்றவிதிங்க. அடுத்தது அந்த குரு பகவானோட பார்வை 8ஆம் இடத்துக்கு பாருன்னா 8ஆம் இடமானது நட்டம் அவமான விரயம் சொன்னாலும் கூட 8ஆம் இடமானது ஆயுள் ஸ்தானம்னால குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் வளர்ச்சி அடைகின்றவிதிங்க. அப்போ மீனராசிக்காரர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களோட உடலானது தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான காலகட்டம் உருவாகுது. இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் எடுக்கணும்னாலும் கண்டிப்பாக எடுத்துக்கிறது. சர்ஜரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்குது செய்யணும்னாலும் ஏப்ரல் 30க்குள்ளார செய்துக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றவிதிங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கறனால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. ஆனால் இதுக்கு முன்பாக தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த 1.5 வருட காலகட்டமாக குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை பாராட்டுறது இது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கின்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அந்த அமைப்புகள்லாம் விலகி போயிடுச்சு. காரணம் என்ன? ராகு கேதுவின் பிடியில் உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேது போன்றதுனால பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றீங்க. அந்த காலகட்டம் கடந்து போயிடுச்சுங்க. டிசம்பர் 20ஆம் தேதி வரலும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பட்டமரம் தெரிகிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க. அப்போ தொழில் வளர்ச்சியானது பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுத்துருச்சுன்றீங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த நேர காலகட்டத்தில் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கனால முயற்சி எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல சுபகாரியங்கள் இந்த 2024 ஏப்ரலுக்குள்ளார செய்ய போகிறீங்க. தொழில் வளர்ச்சிகள் பெறப்போகுது. புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்குறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமானது இருக்குன்றீங்க. பணமானது பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் பாக்கெட்டை நிரக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதே வேளையில் உங்கள் ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கிறது அந்த விசேஷம் இல்லை. ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான குழப்பங்கள் அவ்வப்போது இருக்கும். நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்ற ஒரு தடவைக்கு 2 சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். யாரும் தூண்டி விடுறாங்கன்றக்காக நீங்கள் ஒரு சில வேலைகளும் நீங்கள் செய்திடக்கூடாது. இதை செய்தால் நமக்கு பல்லாண்டு காலம் யோகத்தை தருமானது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால கணவன் மணி உறவுகள் அவ்வப்போது பிரச்சனைகள் பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கணவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. ராகு கேதுன்றது வெட்டக்கூடிய கிரகம் தொண்டு பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னால இந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கனால கணவன் மணி உறவுகள் பிரச்சனைகள் ஏற்படும். சமுதாயத்தினால ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள்லாம் ஓரளவுக்கு நலமாக தான் இருந்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்தையும் பண அவகாசங்கள் தொழில் வளர்ச்சி இருக்குது. ஆனால் கணவன்மணி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் இப்போ கவனமாக இருந்துக்கணும். கணவன்மணி உறவுகளில் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த ராகுகேது பிடியில் உங்கள் ராசியை மாட்டிகிட்டு இருக்கனால இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோணம் முகத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளத்துக்கு போய்ட்டு கேது பகவானோட சன்னதியும் ராகுபகவான் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் போய்ட்டு ராகுபகவானோட சன்னதியும் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ராகுகேதுனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் விலகுன்றீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெற போகிறார். 9ஆம் அதிபதியும் தனாதிபதி உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி தொழில் மேன்மைகள் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி உச்சபெறக்கூடிய காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சுகத்தினால் ஆதாயங்கள் ஒருவேளை தந்தை வழி சொத்து சுகங்கள் வெகுநாள பிரிக்கப்படாமல் இருந்ததுனாக்கா இந்த நேரத்தில் அது பிரிக்கப்பட்டு உங்களுக்கான ஒரு ஆயத்த அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழி சொத்து சுகத்தினால பார்த்தீங்கன்னாக்கா வித்து
வேலை செஞ்சு அது மூலியம் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகலாம். அப்போ 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறதுனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஏன்னா சனியோட வீட்டில் போய் செவ்வாய் நிற்கிறதுனால பழமையான வீடுகள் இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகுன்றவிதிங்க. தொழில் மூலிமா லாபங்கள் பன்மடங்கு கிடைக்குன்றவிதிங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஒரு வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. அப்போ இந்த மீனராசிக்காரர்கள் யாராவது தொழில் செய்துட்டீங்கன்னாக்கா அந்த தொழிலில் வளர்ச்சி பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் தொழில் மேலே அக்கறை எடுத்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம். அதே போல் வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களும் இந்த நேரத்தில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்றவிதிங்க. வியாபாரம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரமான செலுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு ஒரு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. இந்த நேர காலங்களில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. வெகு நாட்டில் திருமணம் ஆகலைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றவிதிங்க. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் இந்த பிப்ரவரி மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் விளைவாக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீங்கள் இந்த மாதத்தில் என்ன நினைக்கிறீங்களோ நினச்ச காரியத்தை எல்லாமே இந்த மாதத்தில் நடைபெறுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அதனால் இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவு வளர்ச்சிகள் இருக்குது. ஒரே ஒரு குறைகள் என்னென்னாக்கா ராகு கேதுவின் பிடியில் மாட்டிட்டு இருக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றவிதிங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. பிரச்சனை சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.